ஆதரவாளர்களை தனது இல்லத்தில் சந்தித்து செங்கோட்டையன் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிமுக வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறுவதாகவும் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். ஏற்கனவே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக நடைபெற்ற விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. அதுவே சர்ச்சையான நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நடைபெறுவதாக கூறப்படுகிறது? என்னென்ன இதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன பாரி? வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோவையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் தனது ஆதரவாளருடன் 11:30 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்த இருக்கிறார். அதற்காக தனது ஆதரவாளர்களை அவர் அழைத்திருப்பதாக தகவல் வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் இந்த இரட்டலை தொடர்பாக வழக்கை விசாரிக்கலாம் என்று ஒருபுறம் நீதிமன்றம் அறிவித்த நிலையில் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் தலைமையின் மீது மிகுந்த அதிருப்தி இருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே இந்த கூட்டமானது நடைபெறும் என்றும் தெரிய வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே செங்கோட்டையன் நடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்த இந்த பாராட்டு விழாவின் போது அவர் கலந்து கொள்ளாததுக்கு பல்வேறு காரணங்களை முன்வைத்தார். எங்கிருந்த இடங்களிலும் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் அதே போல அம்மா அவர்களின் படங்கள் எங்கும் இல்லை என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதன் காரணமாகவே நான் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைத்தார். அதிமுகவில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிமுகவினுடைய பிளவாக பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கட்சி துவங்கிய நாளிலிருந்தே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் செங்கோட்டையன் முதன்மையாக இருந்தார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தேர்தல் பணிகளை பல இடங்களில் சிறப்பாக செய்து காட்டியவர் என்ற பெருமைக்குரியவராக செங்கோட்டையன் இருந்த நிலையில் அவர் தற்போது முன்னணி நிர்வாகிகளுக்கு மத்தியில் தவிர்க்கப்படுவதாகவும் தற்போது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வேலுமணிக்கு, அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கூட தனக்கு கொடுக்கவில்லை என்றும் தனது ஆதரவுடன் தொடர்ச்சியாக அவர் வருத்தப்பட்டார் என்றும் தெரிய வருகிறது. அதன் அடிப்படையிலே அந்த நடந்த பாராட்டு விழாவில் கூட வரிசையாக வைக்கப்பட்ட படங்கள் அடிப்படையில் அந்த அழைப்புதலில் கூட முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு பிறகாகத்தான் செங்கோட்டையன் படம் அமைந்திருந்தது. எனவே இது குறித்தும் தனது ஆதரவாளர் வருத்தத்துடன் தெரிவித்த அடிப்படையில் தான் அந்த விழாவில் அவர் புறக்கணித்ததாக தெரியப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளில் தான் ஒரு முன்னாள் அமைச்சர் மட்டுமல்ல, எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன், கிட்டத்தட்ட தற்போது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் நான் ஒரு நிர்வாகியாக அறியப்பட்டவன், எனவே தனக்குரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று தொடர்ச்சியாக அவர் ஆதங்கம் தெரிவித்த நிலையில் தற்போது கோவையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் 11:30 மணிக்கு தனது ஆதரவாளருடன் ஆலோசிக்க இருக்கிறார். அதற்காக அந்த நிர்வாகிகளை மற்றும் அவருடைய ஆதரவாளர்களையும் ஆலோசனைக்கு தனது இல்லத்திற்கு வர வைத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தகவல் வெளியாகி வருகிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.